ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ஸ்பெஷலாக இன்றைக்கி சூப்பரான ஒரு பெப்பர் போட்டு சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனல் விசிட் பண்ணலாம், மறக்காமல் நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி அப்படியே சண்டே ப்ளாக் மாதிரி உங்களோட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்லா சூடாக சுட சுட இந்த மழை காலத்துக்கு தொண்டைக்கு இதமாக இருக்குது. ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்லாம் என்னென்னா 3 வெங்காயம் எடுத்துருக்கேன், ரவுண்டு பூண்டு, அப்புறம் இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, நிறையா ஒரு கட் அளவுக்கு வந்து புதினா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். புதினா ஃப்ளேவர் தான் இதுக்கு நல்லாவே நமக்கு அந்த அரோமா வந்து நல்லா என்க்ரீஸ் பண்ணி தரும். ஸோ அதனால் வந்து இந்த புதினா வந்து ஒரு கட்டு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து லைட்டாக நான் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டில் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு நம்ம வாங்கி வச்சுருக்க வந்து அப்படியே நம்ம வந்து கிச்சனில் போட்டு நல்லா நம்ம வந்து மேக்னேட் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு வந்து ஊற வச்சிடணுமே சிக்கனில். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தினாக்கா சிக்கன் மசாலா பொடியை வந்து இதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு, காரம் எல்லாமே வந்து அந்த பச்சை மிளகா, இந்த மசாலாக்கள் தான் இதில் வந்து காரமாகவே இருக்கும். லைட்டாக வந்து இதில் கூட நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து இக்னோர் பண்ணாலும் இக்னோர் பண்ணிக்கலாம். அது வந்து ஆப்ஷன் தான். ஏன்னா நம்ம வந்து சிக்கன் இதுவே வந்து ஆட் பண்ணிட்டோம், மசாலாவே ஆட் பண்ணிட்டோம். ஸோ அது கூட நல்லா ஆட் பண்ணிட்டு நான் வந்து லைட்டாக தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தயிரை ஆட் பண்ணி ஒரு ஆஃப் லெமன் வந்து ஜூஸ் பண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிக்கிட்டு ஒரு 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 10 to 15 மினிட்ஸ் கிட்ட நல்லா அது மேக்னேட் ஆகணுமே. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ உங்கள் ஊரெல்லாம் மழை பெய்யுதா? இந்த இந்த மழைக்கு நீங்கள் என்ன வந்து சூடாக வந்து லஞ்சோ இல்லை டிஃபனோ இல்லைனா வந்து ஸ்நாக்ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸ்க்கு வந்து கொடுப்பீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 10 days மேலே ஆச்சு நான் வந்து ப்ராப்பராக வந்து லஞ்சு, டிஃபனு, டின்னர்லாம் செஞ்சு. ஏன்னா வந்து கொஞ்சம் வேலையாக இருந்தனால பசங்க எல்லாமே பாவம் ரொம்ப வந்து இந்த 10 days வந்து சாப்பாடு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக வந்து செஞ்சு கொடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து எடுத்துகிட்டு வந்து செஞ்சாச்சு. இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுக்கிறேன். ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. ஸோ கடாய் வச்சுக்கிட்டு இதை நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா கீர்த்தியும் சாயும் ஒரே அட்டகாசங்க. இவங்க பண்ணுற அட்டகாசத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயோ என்னால் வந்து சுத்தமாக சமாளிக்கவே முடியல. அந்த அளவுக்கு வந்து மழையில் ஒருத்தவன் ஆடுறான், 2 பேரும் அடிச்சிக்கிறாங்க. உங்கள் வீட்டு வந்து கிட்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மழை, காற்று, புயலாக இருந்தாலும் ஸ்கூல் வச்சா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறவங்க பெரிய லைக் கொடுத்துருங்க. நானும் உங்கள் கேட்டகரியில் தான் இருக்கேன். இப்போது நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதுக்கு தேவையான மசாலாக்கள், அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதை அப்படியே நம்ம இதோட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு அவ்வளோதாங்க. இதில் வந்து எக்ஸஸாக நம்ம தண்ணியெலாம் ஊற்றணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து சிக்கன்லேயே நமக்கு வந்து தண்ணி வந்து விடும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து தண்ணியெலாம் ஊற்றணுன்ற அவசியம் கிடையாது. கீர்த்தி ஒரு பக்கம் போயிட்டு பிளாக் எடுத்துகிட்ருக்கா, மழையெல்லாம் எப்படி பெய்யுது அப்படின்றத உங்களோட வந்து ஷேர் பண்ணுறா. ஸோ நம்ம வந்து அடிக்கடி இதை நம்ம வந்து கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம வந்து கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். சூப்பராக நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. கடலூருடைய வெதர் எப்படி இருக்குது அப்படின்னா சரியான ஒரே வந்து காற்றடிக்குது. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து மழை வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. ஆனால் பட் வந்து கிளைமேட் வந்து ரொம்ப க்ளவுடியாக இருக்குது. நான் பேக் கேம் தான் இருக்குது. கொஞ்ச நாளாகவே வந்து ஹேர் பேக்கு, ஃபேஸ் பேக்கு எதுவுமே நான் போடவே இல்லை. தெரிஞ்சிருக்கும், வீடியோவே வந்து கொஞ்ச நாள் வராமல் இப்போ தான் வந்திருக்கு. ஸோ அதனால் இதுக்கப்புறம் நம்மளுடைய டேக் கேர் வீடியோஸ்லாம் வந்து நிறைய நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஹேர் கேரு, அப்புறம் வந்து ஃபேஸ் கேர் எல்லாமே. ஸோ இந்த 2025 வந்து எப்படி டிசம்பர் மாதம் தான் இந்தமாதிரி புயல் மழைலாம் காட்டும். இப்போ நவம்பர்லேயே காட்ட ஆரம்பிச்சிது, நவம்பர் எண்டுலேயே. ஸோ இன்னும் டிசம்பர்லாம் வந்து எந்த மாதிரியான புயல் காற்றெல்லாம் வரப்போகுது அப்படின்றது தெரியல. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். உங்களுக்குலாம் வந்து இந்த 2025 வந்து எப்படி போச்சு அப்படின்றத சொல்லுங்கள். எனக்கு எப்படி போச்சுன்றதை நான் வந்து அடுத்த வீடியோவில் ஒரு ஃபுல் ப்ளாகாகவே உங்களோட ஷேர் பண்ணுறேன்.
அவ்வளோதான் சிக்கன் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து மேலே வந்து நம்ம மிளகுத்தூள் போட்டு அப்படியே இறக்கிட வேண்டியதான். சுட சுட சூப்பரான நல்லா மிளகுத்தூள்லாம் போட்டு சிக்கன் கிரேவி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஒரு பெரிய லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனோட உங்களுக்கு வந்து சேரும். கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.